ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யுது. பெரிய நெல்லிக்காய் எப்படி செய்யுது. இது கொஞ்சம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்ததுனால கொஞ்சம் சிவப்பு அடிச்சிருச்சு, மற்றபடி நல்லா தான் இருக்குது. அடுகலை பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுக்கணும்னா, கடுகு ஒரு பேனில் கடுகு கொஞ்சம் உளுந்து தாளிக்க போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு எண்ணெய் விட்டாச்சு, அடுப்பத்தை வச்சாச்சு. ஸ்டேஜில் நம்ம வந்து கடுகு பொரியட்டும். பொரிஞ்சோடனே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இந்த எடுத்து வச்சுக்கிற நெல்லிக்காயும் அதோட சேர்க்க போகிறோம். பாருங்கள், கடுகு பொரியட்டும். இதுக்கு கொஞ்சம் பெருங்காயப்பொடியும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பெருங்காயப்பொடி போட்டுக்குவோம். கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம். இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ ஒவ்வொரு இதாக நம்ம எடுத்து இதில் போடுறோம். முழுசாகவே போட்டுடலாம். அது வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா வதக்கி நல்லா ஒடிஞ்சு வரணும். ஒடிஞ்சு வரணுன்னா அந்த இது கொட்டை வந்து நல்லா வெளியில் வரணும். நாளாக பிரிஞ்சு அது மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், எல்லாம் நெல்லிக்காயும் இதில் போட்டாச்சு. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடுங்க, அப்போன்னா எண்ணெயிலேயே வதக்கணும். இதை பாருங்கள் எப்படி வதங்கி பாருங்கள். எண்ணெய் நிறைய இருக்கட்டும், அப்போ தான் கெட்டும் போகாது ஊறுகாய். கொஞ்சம் அப்படியே நல்லா வதக்கிட்டே இருங்க. இதோட இது நல்லா வதங்கி அந்த கொட்டை வெளியில் வரணும். அதாவது இப்போ மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் வதக்கி கொடுத்துக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப உப்பு போட வேண்டாம், ஓரளவுக்கு போட்டால் போதும். இப்போ நல்லா ஒரு கிண்டி கொடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கணும், கருகிடக்கூடாது. நல்லா கைவிடாமல் அப்படி நல்லா வதக்கிட்டே இருக்கும், ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்படி வதங்குது பாருங்கள். நல்லா வதங்குதா? அது நல்லா வதங்கி வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் நல்லா மாறிட்டு வந்துருக்கு பாருங்கள். நெல்லிக்காய் கலர் மாறி வருது. கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் வெளியே எடுத்து நசுக்கி பாருங்கள், அந்த இது பிரிஞ்சு வருதான்னு. பிரிஞ்சு வந்துட்டுன்னா நம்ம காரப்பொடியை போட்டு இறக்கிடலாம். ஏற்கனவே பெருங்காயப்பொடியெல்லாம் போட்டுட்டோம், உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டாச்சு. பாருங்கள், நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டாம், ரொம்ப கசக்கும். சாதா எண்ணெய், சமையல் எண்ணெயே ஊற்றிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸ்டேஜில் நம்ம வத்தல் பொடி எடுத்து அதோட சேர்க்குறோம். எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு ஏற்றபடி போட்டுக்கலாம். கிண்டிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வத்தப்பொடி போட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்ச நேரத்தில் இந்த ஊறுகாய் வந்து எண்ணெயை ஃபுல்லாக உள்ளே இழுத்துரும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடுவோம், கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. நீங்களும் இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்கள்.